சார் மன்சூர் சார் அவர் 2000 ரூபாய் அவர் ரசிகர்களையும் டிக்கெட் எடுத்து வதைக்கிறாரு. படம் ரிலீஸ் ஆகலன்னா ப்ரொடியூசர்ஸ் ஆகுறாங்க. அவர் பேச மாட்டேங்கிறாரு. நீங்க எல்லாம் பேசி என்ன ஆக போகுது சார்? நான் இல்லையா நாளைக்கு அரசியல்வாதியை வந்து என் உடம்புல ரத்தம் ஓடுது இல்லையா? மீடியாவே மீட் பண்ண மாட்டேங்கிறாரு சார். நிமிஷம் நீங்க 2000 ரூபாய் வாங்கிக்கிட்டு அவரு சினிமா காட்டாருன்னு சொல்றீங்க. அதுக்கு பவர் இருக்குது. வாங்குறவன் வாங்குறான், கொடுக்குறவன் கொடுக்குறான். நீ அதே 9,000 ரூபாய் கொடுத்து ஒட்டு வாங்குறிய ஒட்டு. அதுக்கு இங்க இருந்து கொடுக்குற அப்பா பாட்டன் காசு கொடுக்குற. 5000 ரூபாய் கொடுக்குறிய ஒட்டுக்கு கொப்பன் தாத்தா பாட்டன் காசு கொடுக்குற. இவன் உழைச்சு சம்பாதிக்கிறான். சம்பாதிச்சு போட்டோம். வாங்க வாங்க வச்சு சில்லித்தனமா கேட்க கூடாது. என்னை பத்தி என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் நியாயத்து பக்கம் எப்பவும் நிற்பேன். நான் எந்த அதெல்லாம் எனக்கு அப்பாற்பட்டது. அது கொஞ்சம் அரசியலில் அவருக்கு அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், அது வேற விஷயம். இது கருப்பு பல்சர் தயாரிப்பாளர் பணத்தை போட்டுட்டு அடி வைத்து நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்காரு. ஆமாம் எப்பா எனக்கு போட்ட மாதிரியே பிரியாணி எல்லாத்துக்கும் இவங்களுக்கு போடணும்ப்பா. ராவுத்தர் இவரெல்லாம் அண்ணன் விஜயகாந்த் ஐயாலாம் படம் எடுத்தாங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் அப்படியே கமன்னு பிரியாணி போட்டு தான் அனுப்புவாங்க. நன்றி நன்றி நன்றி, வணக்கம், நன்றி.